எனக்கு கிளாரிட்டி இல்ல. எனக்கு டிசிஷன் எடுக்க தெரியல. எனக்கு ஒரு ரைட் டைரக்ஷன கண்டுபிடிக்க தெரியலன்னு சொல்லிட்டு இங்க நெறைய ஸ்டூடண்ட்ஸ் சொல்றத நான் கவனிக்கிறேன். இவங்க இப்படி யோசிக்கிறது ஆக்சுவலி ப்ராப்ளம் இல்ல. இது ரொம்ப காமன். ஏன்னா காலேஜ் படிக்கிறாங்க. அந்த டைம்ல அவங்க ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்கன்ற நெறைய விஷயங்கள் அவங்க மைண்ட்ல ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஆனா எப்படி பண்ணணும்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. என்ன கவனிக்கிறேன் அப்படின்னா, இவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். ஆனா இப்படி பண்றதுனால சுத்தி இருக்கிற எல்லாரும் இவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணிருவாங்கன்னு நெனச்சு பயப்படுறாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல ஆக்சுவலி நெறைய வொர்க் இருக்கு. நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நெறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். இத பார்த்து பயந்து அவங்க அந்த வொர்க்க ஸ்டார்ட் பண்றது இல்லன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ நல்ல கிளாரிட்டி வரட்டும். கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் நான் அத ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க ட்ரூத் என்னன்னா, கிளாரிட்டி வந்த பிறகு தான் நான் டிசிஷன் எடுக்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஆக்சுவலி வருஷக்கணக்கா ஆயிடும் நீங்க அத எடுத்து நீங்க ப்ராசஸ் பண்றதுக்கு. நீங்க டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் தான் கிளாரிட்டியே வருங்கிறது தான் உண்மை. கிளாரிட்டிக்காக யோசிச்சு எப்படி கிளாரிட்டி வரும்? ஓகே கிளாரிட்டி ஆயிடுச்சுன்னு எப்படி யோசிச்சுட்டு இருந்தா எப்படி கிளாரிட்டி வரும்? ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணும்போது தான் ஓகே இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஓகே இது இப்படி மாற்றணும், இது இப்படி பண்ணணும்னு சொல்லி எனக்கு கிளாரிட்டி வருது. நீங்கள் கிளாரிட்டிக்காக வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை டிசிஷன் எடுக்க அவாய்ட் பண்ணுறீங்களா? நீங்களே சொல்லுங்கள். பாய்.